ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவு காளான் எடுத்து கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மசால் அரைப்பதற்கு சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், சீரகம், மிளகு, சோம்பு, கரம் மசால், பட்டை. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, சீரகம், கசகசா, மிளகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், தேங்காய் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் தேங்காய் நல்லா வணங்கிடுச்சுன்னா கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் தேங்காய் தக்காளி நல்லா வணங்கிருச்சுன்னா கரம் மசால் போட்டு நல்லா வணக்கி ஆற வச்சு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து கிரேவி செய்ய கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கோங்க. தாளிப்பு பொருள் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுன்னா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகும் வர வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கிருச்சுன்னா அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசால் நல்லா கொதி வந்துச்சுன்னா நம்ம கழுவி சுத்தம் செஞ்ச காளானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிரேவிக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை, ஏன்னா கொதிச்சு வரும்போது நம்ம காளான்லேயே தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இவ்வளோ தண்ணி நமக்கு காளான்லேயே தான் விட்டுருக்கு. ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கினால் சுவையான காளான் கிரேவி ரெடி.